ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் உடைய பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அது பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல என்னன்னா, இப்போ ஏல பி எவ்வளோ பர்சன்டேஜ் அல்லது பில ஏ எவ்வளோ பர்சன்டேஜ் இப்படி தான் பார்த்துருந்தோம். கரெக்டா? இப்போ என்னன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் பார்க்கலாம். அது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்போ ஏபி ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா? ஏ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் வச்சு சொல்லலாம். ஏ வந்து ஒரு 10 மார்க் எடுத்திருக்காங்க, பி வந்து ஒரு 15 மார்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இப்ப ஏவை விட பி எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு அதிகமா இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னா, ஏவை விட பி எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்காங்க, ஸோ எவ்வளவு வேல்யூல அதிகமா இருக்காங்கன்னு நம்ம சொல்லிடலாம். எவ்வளவு மார்க் அதிகம் அப்படின்னாக்கா 5 மார்க் அதிகமா இருக்காங்கன்னு நான் சொல்லிடலாம். ஆனா எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்காங்கன்னு என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு மார்க் அதிகமா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு எதுல இருந்து அதிகமாகுதுன்னு பார்க்கணும். எதுல இருந்து அதிகமாகுது, எனக்கு 10ல இருந்து தான் எனக்கு 15 அதிகமாகுது. ஸோ அப்ப அந்த 10 தான் என்ன பண்ணணும், டினாமினேட்டர்ல வைக்கணும், பேஸ்ல வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வைஸ் எனக்கு அதிகமாகுதுன்னா 50% அதிகமாகுதுன்னு சொல்லலாம். இப்ப அதே கொஸ்டின் இதே இதுல எனக்கு பிஏ விட ஏ எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்னா, அதேதான். இப்ப எனக்கு பிஏ விட எனக்கு ஏ எவ்வளவு கம்மினா 5 கம்மியா இருக்காங்கன்னு சொல்லலாம். கரெக்டா? எதுல இருந்து கம்மியாகுது? ஓகேவா? நாங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த டினாமினேட்டர்ல போடுற வேல்யூ, அதாவது இந்த பேஸ் வேல்யூ வந்து எதுல இருந்து எனக்கு கூடுது, எதுல இருந்து கம்மியாகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல, அந்த வேல்யூ தான் எனக்கு பேஸ்ல வைக்கணும். ஓகேவா? இப்ப இங்க 15ல இருந்து எனக்கு 10க்கு கம்மியாகுது. கரெக்டா? அப்ப 15 கேன்சல் பண்ணாக்கா 1/3 வருமா, 5 15 கேன்சல் பண்ணா 1/3 வருமா, 100/3ன்றது 33 1/3% ஆர் 33.33%. ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு ஏவை விட பி எவ்வளவு அதிகமாகுதுன்னு கேட்டாக்கா என்னன்னா 50% அதிகமாகுது. பிஏ விட ஏ எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 33.33% கம்மியாகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் முக்கியமான டைப். ஓகேவா? ஸோ டைரக்டா சம்க்கு போயிடலாம். ஓகேவா? இதுல சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்ளிகேஷன் சம் ஏதாவது கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் வந்து இப்போ எனக்கு ஒரு சுகரோட ப்ரைஸ் வந்து எனக்கு 20% எனக்கு அதிகமாகுது. ஸோ அப்போ எனக்கு கன்சம்ஷன்ல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எனக்கு கம்மியா இருக்கும், ஓகேவா, அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. டைரக்டா சம் போலாம். ஸோ இந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் சம் பார்க்க பார்க்க உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஃபர்ஸ்ட் சம், if A's height is 25% less than B, then approximately how much percentage height of B is greater than that of A? ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A உடைய ஹைட் B உடைய ஹைட்டை விட 25% கம்மி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க பர்சன்டேஜ்னு சொல்றதுனால எப்பயுமே பெர்சன்டேஜ்ல நான் சொல்லியிருந்தேன் இல்ல, மேக்ஸிமம் வேல்யூ எப்பயுமே எனக்கு 100 இருக்கும்ட்டு. கரெக்டா? ஸோ அப்ப பிஏ விட ஏ கம்மியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது, பி எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் எனக்கு ஏ என்னன்னு சொல்ல முடியும். கரெக்டா? பி எதுவுமே எனக்கு தெரியாதனால மேக்ஸிமம் வேல்யூ நான் பர்சன்டேஜ்னால நான் 100 அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அப்ப பி 100 இருந்தான்னா ஏ எனக்கு 25% எனக்கு கம்மியா ஆகுது அப்படின்னா எனக்கு எவ்வளவு இருப்பாங்க, ஏ 75 இருப்பாங்களா? கரெக்டா? ஸோ இதுல நீங்க டைரக்டா என்ன பண்ணிருக்கீங்கன்னா ரேஷியோ வச்சீங்கன்னா இன்னும் வேல்யூ சிம்பிளா ஆயிரும். ரேஷியோ எனக்கு என்ன வரும், இதை ஃபர்தரா கேன்சல் பண்ணா இது 25 கேன்சல் பண்ணா 3 டைம், இங்க 4 டைமா. ஸோ அப்ப எனக்கு பிஏ காட்டிலும் எனக்கு ஏல எவ்வளவு கம்மியா இருக்கு, பி 4 இருக்கும்போது எனக்கு ஏ எவ்வளவு வந்திருக்குனாக்கா எனக்கு 3 வந்திருக்கு. அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா, ஸோ ஏவை விட பி இப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஏவை விட பி எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கா, 1 பார்ட் அதிகமா இருக்காங்களா? கரெக்டா? ஏன்னா இங்க 3 இருக்கா, இங்க 4 இருக்கான். ஸோ அப்ப ஏவை விட பி எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னா 1 அதிகமா இருக்காங்க. எதுல இருந்து எனக்கு அதிகமாகுது, 3ல இருந்து தான் எனக்கு 4 அதிகமாகுது. கரெக்டா? ஸோ அப்போ 3ல இருந்து அதிகமா இருக்கனால 3 தான் எனக்கு பேஸ் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 1/3னாலே என்னது, 33 1/3% ஆர் 33.33%. அவங்க அப்ராக்சிமேட்னு கொடுத்துருக்காங்க, அப்ராக்சிமேட்னால 33%. ஓகேவா? அப்ப அப்ராக்சிமேட்டா எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து பி எனக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு ஏவோட அதிகமா இருக்குன்னா 33% எனக்கு அதிகமா இருக்கு. ஓகேவா? Next sum, if the price of sugar falls 25%, by how much percentage must a household increase
in its consumption so that the budget remains same. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிரைஸ் உடைய ரேட்டு எனக்கு 25% அதிகமாகறதுனால கன்சம்ஷன் அப்ப எனக்கு எவ்வளவு எனக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட்ஜெட் எனக்கு சேமா இருந்துச்சுன்னா எனக்கு கன்சம்ஷன் எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இங்க எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்ட்டு கன்சம்ஷனா, பிரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் அப்படிதானே. பிரைஸையும் கன்சம்ஷனை மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, இப்போ 1 kg ரைஸ் இருக்கு. 1 kg ரைஸ் வந்து எனக்கு 10 rupees அப்படின்னா மொத்தம் கன்சம்ஷன்ன்றது குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளவு கேஜி வாங்குறான்னா, இப்போ ஒரு 5 கிலோ வாங்குறான்னு வச்சுக்கோமே, அப்போ அவன் செலவு பண்ணது எவ்வளவு செலவு பண்ணியிருந்திருப்பான்? 10 × 5 50 செலவு பண்ணியிருப்பான். அதான் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்ட்டு கன்சம்ஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு கான்ஸ்டன்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டான். எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த பிரைஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ்பெண்டிச்சர் டிவைடட் பை கன்சம்ஷன் இருக்குமா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு இது வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ பிரைஸ் எனக்கு ஏற ஏற எனக்கு கன்சம்ஷன் கம்மியாகுமா? கரெக்டா? ஸோ எனக்கு இப்போ அரிசியோட விலை, இப்போ ஒரு சுகரோட விலைன்னு சுகர்னு எடுத்துக்கும். இப்போ சுகரோட விலை எனக்கு ஏறுது அப்படின்னா ஏற ஏற எனக்கு அதே ரேட்டுக்கு எனக்கு என்ன பண்ணுவோம்? வாங்குறது கம்மியாகுமா? இப்போ 100 ரூபாய்க்கு எனக்கு 5 கிலோ வாங்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ பிரைஸ் எனக்கு ஏறிடுச்சு. 1 கிலோ அரிசி பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருந்தது, இப்போ 25 ரூபா ஆயிடுச்சு. அப்போ எனக்கு எவ்வளவு கிலோ தான் வாங்க முடியும்? அதே 100 ரூபாய்க்கு 4 கிலோ தான் வாங்க முடியும். கரெக்டா? அப்போ பிரைஸோட ரேட் எனக்கு ஏற ஏற எனக்கு கன்சம்ஷன் எனக்கு என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிரைஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இங்க கன்சம்ஷன் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கன்சம்ஷன்றனால எனக்கு என்ன ஆகுதுன்னா பிரைஸ் ஏற ஏற கன்சம்ஷன் கம்மியாகும். இதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சம் பார்ப்போம். இங்க சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25% எனக்கு சுகரோட பிரைஸ் வந்து எனக்கு கம்மியாகுது. ஸோ அப்போ கன்சம்ஷன் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு அதிகமாக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்க 25% இருக்குல்ல, 25% எனக்கு கம்மியாகுதுன்னு சொல்லிட்டான். பிரைஸ் எனக்கு கம்மியாச்சுன்னா கன்சம்ஷன் எனக்கு வாங்குறது கண்டிப்பா எனக்கு அதிகமா வாங்குவாங்களா? கரெக்டா? ஸோ எனக்கு இனிஷியலா எனக்கு எவ்வளோ பிரைஸ் இருக்குன்றது தெரியாது. சரியா? நான் 100ன்னு வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளவு குறையுதுன்னா 25% குறையுதுன்றாங்க. குறைஞ்சிச்சுன்னா இப்போ எவ்வளவு இருக்கும்? 75 இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்போ ரேஷியோ எடுத்தா எனக்கு என்ன வரும்? 4:3 இருக்குமா? அதாவது இனிஷியலா 4 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா பிரைஸ் கம்மி ஆயிடுச்சு, 3 ரூபாய்க்கு தான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ இது என்ன அப்படின்னாக்கா இது பிரைஸ். அப்ப கன்சம்ஷன் எனக்கு என்னவா இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். கரெக்டா? ஏன்னா பிரைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கன்சம்ஷன். அப்ப இந்த ரேஷியோவை நான் என்ன பண்றேன்னா அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி திருப்பி எழுதிட்டேன்னா அது என்னவா மாறிடும்னா கன்சம்ஷனா மாறிடும். ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டான். 4:3 இருக்கிறது பிரைஸா இருந்துச்சுன்னா கன்சம்ஷன் எனக்கு 3:4 எனக்கு கன்சம்ஷனா இருக்கும். இப்ப என்ன சொல்றேன்னா கன்சம்ஷன் அப்ப எனக்கு கூடி இருக்குமா? பிரைஸ் எனக்கு கம்மியாச்சுன்னா கன்சம்ஷன் எனக்கு கூடும் அதே அளவுக்கு. சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு பிரைஸ் கம்மியாகுதோ அதே அளவுக்கு எனக்கு என்ன ஆகும்னா கன்சம்ஷன் கூடும்ட்டான். சரியா? இப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு கூடியிருக்கு அப்படின்னா இங்க எனக்கு எவ்வளவு பார்ட் எனக்கு கூடியிருக்கு? 1 பார்ட் எனக்கு கூடியிருக்கா? கரெக்டா? எதுல இருந்து கூடுது? 3ல இருந்து கூடுதா? ஸோ அப்போ 1/3 × 100 33.33%. ஸோ எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்னா 33.33% ஆர் ஃபிராக்ஷன்ல கேட்டாங்கன்னா 33 1/3% எனக்கு அதிகமாகுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா if the consumption of sugar increases from 12 kg to 15 kg then find the percentage growth. என்ன சொல்லிட்டாங்கன்னா கன்சம்ஷன் இங்க இனிஷியலா 12 கிலோ வாங்கிட்டு இருந்தவன் இப்ப என்ன பண்றான்னா 15 கிலோ வாங்குறாங்க. ஸோ அப்ப எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு அதிகமாயிருக்கு? எனக்கு பர்சன்டேஜ்ல எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி கேட்கறாங்க. 12 kg வாங்கிட்டு இருந்தவங்க எனக்கு 15 kg வாங்குறாங்கன்னா இப்ப எவ்வளவு கேஜி எனக்கு அதிகமா வாங்குறான்? 3 கிலோ அதிகமா வாங்குறான். கரெக்டா? எதுல இருந்து எனக்கு அதிகமா இருக்கு? அதிகம்னு கேட்டாங்கன்னா எனக்கு எதுல இருந்து அதிகமாகுதுன்னு பார்க்கணும். 12 கிலோல இருந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்ப இன்டூ 12% கேட்கறதுனால இன்டூ 100. சார் டிவைடட் பை 12%னால இன்டூ 100. கேன்சல் பண்ணாக்கா 1/4 100/4ன்றது 25%.
அப்போ எனக்கு கன்சம்ஷன்ல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டாக்கா 25% அதிகமாக இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். If the length of rectangle is increased by 14.28%, then how much percentage is breadth should be reduced to keep the area same? Okay. இதுல ரெக்டாங்கிள் உடைய ஏரியா என்னது? லென்த் இன்டு பிரெத்தா. இதுல எனக்கு ஏரியா கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ லென்த் ஈக்குவல் டு ஏரியா டிவைடட் பை பிரெத்தா. கரெக்டா? அப்ப எனக்கு ஏரியா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் அப்படின்னா லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரெத்தா இருக்குமா? அதாவது லென்த் உடைய வேல்யூ எனக்கு அதிகமாக ஆக பிரெத் உடைய வேல்யூ எனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும்? ரெடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குமா? கரெக்டா? ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா லென்த் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு பிரெத் கம்மியாகுன்றது தெரிஞ்சிருச்சு. லென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க? 14.28% அதிகமாகுதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? ஸோ பர்சன்டேஜ்ல எனக்கு 14.28% அதிகமாகுதுன்னா ஃப்ராக்ஷன்ல எனக்கு எவ்வளோ இருக்கும்? 14.28% உடைய ஃப்ராக்ஷன் எனக்கு என்னதுன்னா 1/7. அப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு பர்சன்டேஜ்ல அதாவது 100க்கு எனக்கு 14.28% அதிகமாகுதுன்னா ஃப்ராக்ஷன்ல எனக்கு 7க்கு எனக்கு 1 பார்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இனிஷியலா எனக்கு 7 பார்ட் இருந்தது. இப்ப என்ன ஆகுது? 7ல எனக்கு 1 அதிகமாகி இப்ப 8க்கு போகுது. அதாவது இனிஷியலா எனக்கு லென்த் 7 சென்டிமீட்டர் இருந்தது, இப்ப 8 சென்டிமீட்டரா மாறிடுச்சு. அப்ப எனக்கு ஏரியா எனக்கு சேமா இருக்கணும்னா எனக்கு பிரெத் வந்து எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு குறையணும் அப்படின்னு கேட்கறாங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு குறையும். கரெக்டா? ஸோ அப்ப இது எனக்கு லென்த்து. இப்ப பிரெத் எனக்கு லென்த்தும் பிரெத்தும் எனக்கு என்ன ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. கரெக்டா? ஏன்னா லென்த் இன்க்ரீஸ் ஆக ஆக பிரெத் அதே அளவுக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ லென்த்துடைய ரேஷியோ எனக்கு 7:8னா பிரெத்துடைய ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும்? அப்படி இதை இன்வெர்ஸ் பண்ணிடணும். ஸோ 8:7 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா பிரெத் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு கம்மியாகுது அப்படின்னு கேட்கறாங்க. பிரெத் எனக்கு எவ்வளவு பார்ட் எனக்கு கம்மியாயிருக்கு? 8ல இருந்தது இப்போ 7க்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. 1 பார்ட் கம்மியாயிருக்கா? எதுல இருந்து? 8ல இருந்து. கரெக்டா? ஸோ அப்போ 1/8 × 100 12.5% ஆர் 12 1/2% எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். If the radius of the sphere is decreased by 80%, then the volume of sphere will be decreased by what percentage? ரேடியஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸ்பியர் உடைய ரேடியஸ் வந்து டிக்ரீஸ்டு பை 80% சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 80% ஃப்ராக்ஷனா மாத்தினா எனக்கு என்ன வரும்? 4/5. அப்போ எனக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னா 80% கம்மியாகுது. 5ல எனக்கு 4 பார்ட் எனக்கு கம்மியாகுதுன்ட்டாங்க. ஓகேவா? இனிஷியலா 5 இருந்தது, இப்ப 4 பார்ட் கம்மி ஆயிருச்சுன்னா இப்ப என்ன ஆகும்? 1 ஆயிரும். இனிஷியலா 5 சென்டிமீட்டர் ரேடியஸா இருந்தது, இப்போ 1 சென்டிமீட்டர் ஆயிருச்சுன்றாங்க. இப்படி 1 சென்டிமீட்டர் ஆகுறதுனால எனக்கு அப்போ வால்யூம் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது ரேடியஸ். ஸ்பியருடைய வால்யூம் என்னவா இருக்கும்? ஸ்பியருடைய வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 πr3. கரெக்டா? ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 4/3 πr3. இதுல 4/3ன்றது ஒரு வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ அப்போ அது கான்ஸ்டன்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பைக்கும் வேல்யூ இருக்கு, 3.14 அல்லது 22/7. கரெக்டா? அப்ப இதுவும் கான்ஸ்டன்ட். அப்ப இந்த வால்யூம் எதுக்கு எனக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்னாக்கா ரேடியஸை கியூப் பண்ணா வர வேல்யூ என்னவோ அதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். கரெக்டா? ஸோ அப்ப வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் கியூபா. ஸோ அப்ப எனக்கு ரேடியஸ் உடைய வேல்யூ r உடைய வேல்யூ எனக்கு இருக்கு. ஸோ இதை கியூப் பண்ணா எனக்கு என்ன வரும்னாக்கா வால்யூம் உடைய ரேஷியோ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருமா? கரெக்டா? ஸோ இப்போ கேட்கறது என்ன கேட்குறாங்க? ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு வால்யூம்ல டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வால்யூம்ல எனக்கு 125 இருந்தது, இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு? 1க்கு வந்திருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா 124 வேல்யூல எனக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா
124 டிகிரிஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து டிகிரிஸ் ஆகுது? 125ல இருந்து டிகிரிஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணாக்கா 4 டைம் 5 124 இன்ட்டு 4 99.2%. ஸோ அப்போ எனக்கு வால்யூம்ல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.2% எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. x is 11% more than x2 and 67% less than x3. If the value of x2 is 1331, then what is the value of x3? x1, x2, x3 இந்த மூணுக்குமே ரேஷியோ எடுத்துட்டாலே முடிஞ்சு சம் ஈஸியா பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? x1 is 11% more than x2. x2வை விட x1 வந்து 11% அதிகமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ x2 எனக்கு எவ்வளோனே தெரியாதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேக்ஸிமம் வேல்யூ நான் அசியூம் பண்ணிக்கிறேன் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ x2 100 ஆயிருந்துச்சுன்னா x1 வந்து x2வை விட 11% அதிகம்ட்டாங்க. x2 100ல எனக்கு 11%ன்றது எவ்வளோ? 11. கரெக்டா? ஸோ அப்போ x2 விட எனக்கு 11 அதிகமாக இருந்தாங்கன்னா x1 எனக்கு என்னவா இருப்பான்? 111 இருந்திருப்பாங்களா? கரெக்டா? அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? அண்டு 67% லெஸ் தென் x3 கொடுத்துட்டான். x3யை விட 63% எனக்கு கம்மின்ட்டான். இப்போ எனக்கு x3யோட வேல்யூ என்னன்னு தெரியாது. x3 நான் 100ன்னு வச்சிருந்தேன்னா x1 எனக்கு என்னவா இருக்கும்? இந்த x3யை விட எனக்கு 67% கம்மியா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னவா இருக்கும்? எனக்கு இங்க 67% கம்மியா இருந்தா 33 இருக்குமா? ஓகேவா? இப்ப எனக்கு x1க்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கு. கரெக்டா? ஒரு வேல்யூ தான் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா x1 பாத்தீங்கன்னா எனக்கு 2 வேல்யூ இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுனா இதை ஈக்குவேட் பண்ணும். என்ன பண்ணா இது ஈக்குவல் ஆகும்னா இதை நான் 33ஆலையும் இதை நான் 111ஆலையும் மல்டிப்ளை பண்ண ஈக்குவல் ஆயிருமா? கரெக்டா? ஸோ இது ரெண்டும் ரேஷியோல இருக்கு. அப்ப நான் இங்க என்ன வேல்யூ நான் மல்டிப்ளை பண்றேனோ அதே வேல்யூவை இங்க நான் மல்டிப்ளை பண்ணும். ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா காமன் மல்டிபிள் இருக்கும். ஓகேவா? இது ரெண்டும் ரேஷியோல இருக்குன்னா இங்க என்ன வேல்யூ நான் மல்டிப்ளை பண்றேனோ அதே வேல்யூவை நான் இங்க மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி இங்க என்ன வேல்யூ நான் மல்டிப்ளை பண்றேனோ அதே வேல்யூவை இங்க மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ என்ன வரும்னா இதை நான் அப்படியே நான் எழுதிக்கிறேன். 33 இன்ட்டு 111 எழுதிக்கிறேன். இங்கே 100 இன்ட்டு 33ன்னு எழுதிக்கிறேன். இங்கே அதே மாதிரி 100 இன்ட்டு 111 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இதை உட்காந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டைம் ஆயிரும். அவன் கேட்கறது என்ன கேட்கறான்றத பாருங்க. x2 உடைய வேல்யூ கொடுத்துட்டு x3 உடைய வேல்யூ என்னன்னு கேட்கறான். இப்போ x2 x3 தான் அவன் கம்பேரே பண்றான். நீங்க இதை உட்காந்து நீங்க மல்டிப்ளை பண்ணி x1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத வேலை. ஏன்னா எனக்கு x1 பத்தி பேசவே இல்லை. ஓகேவா? அப்ப இது எனக்கு தேவையில்லை. கேட்கறது x2 x3 இதுதான் கேட்கறான். அப்ப இது ரெண்டுக்கும் எனக்கு ரேஷியோ பார்த்தா போதும். இது ரெண்டுக்கும் ரேஷியோ பாருங்க. எனக்கு 100 இருக்கு 100 இருக்கு. என்ன பண்ணலாம்? நான் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப x2க்கும் x3க்கும் உள்ள ரேஷியோ எனக்கு என்னதுன்னா 33:111 வருது. கரெக்டா? ஸோ இப்ப x2 உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. வேல்யூ என்ன கொடுத்துட்டான்? 1331 கொடுத்துட்டான். இங்க எனக்கு ரேஷியோல எனக்கு எவ்வளவு பார்ட் இருக்கு? 33 பார்ட் இருக்கா? ஸோ அப்ப எனக்கு 33 பார்ட் தான் 1331 அப்படின்னா 111 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு x3 உடைய வேல்யூ கிடைச்சிடும். கரெக்டா? ஏன்னா x2 கொடுத்துட்டா x2 இங்க 33 பார்ட் இருக்கு. 33 தான் ஆக்சுவல் வேல்யூ. 1331 111 என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா x3 உடைய ஆக்சுவல் வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ இதை நான் 11ஆல கேன்சல் பண்ண என்ன வரும்? 3 டைம் 121 வரும். அடுத்து இதை ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 40.333ன்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணோம். 40.333 போது இன்ட்டு 111 மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, போன வீடியோல சொல்லியிருந்தேன் 0.333ன்றது எதுக்கு ஈக்குவல்? 1/3க்கு ஈக்குவலா? கரெக்டா? ஸோ அப்போ இந்த 40.333 நான் எப்படி எழுதலாம்னா 40 + 1/3ன்னு எழுதலாமா? ஏன்னா இந்த 1/3 தான் 0.333ன்னு வரும். அப்போ 40 + 0.333 40.33ன்னு வரும். ஓகேவா? ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன். இப்போ நான் மல்டிப்ளை பண்றது ஈஸி. ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 40 × 111 எனக்கு என்ன வரும்? 4440 ப்ளஸ் 1/3 1/3 × 111 என்ன வரும்? 37.
ஸோ அப்போ 4440 ப்ளஸ் 37 4477. ஓகேவா? ஸோ இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இதில் என்னன்னா கேல்குலேஷன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 40.33ன்றதை நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கனாலே சம் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க 0.33க்கு பதிலாக 1/3 நீங்க மாத்திட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கனாலே ரொம்ப சிம்பிளா வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். Next sum, A, B, C are 3 students. A got 25% more mark than B and 10% less mark than C. B got 324 marks. Then what are the marks got by C? போன சம் பார்த்தா அதே மாடல் தான். இந்த சம்மை ட்ரை பண்ணி இதுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் சம். Income of A is 20% more than the income of B. Income of B is 30% more than the income of C. The income of C is approximately how much percentage less than the income of A? Okay. என்ன கொடுத்துட்டாங்க? Income of A is 20% more than the income of B ன்னு கொடுத்துட்டாங்க. இப்ப B உடைய இன்கம் விட A உடைய இன்கம் வந்து 20% அதிகம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு B உடைய இன்கம் என்னன்னே தெரியாது, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், மேக்ஸிமம் வேல்யூ 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்ப B விட A வந்து 20% அதிகம் அப்படின்னாக்கா எவ்வளவு இருப்பாங்க? 120 இருப்பாங்களா? கரெக்டா? ஓகே. அடுத்து என்ன சொல்லிட்டான்? அண்ட் இன்கம் ஆஃப் B இஸ் 30% மோர் தென் த இன்கம் ஆஃப் C. C உடைய இன்கம் விட B உடைய இன்கம் வந்து எனக்கு 30% அதிகம்ட்டாங்க. C உடைய இன்கம் எனக்கு என்னன்னு தெரியாதுனால என்ன பண்ணிக்கிறேன்னா C உடையதை நான் மேக்ஸிமம் வேல்யூ செட் பண்ணிக்கிறேன், 100ன்னு வச்சுக்கிறேன். இப்ப C 100 ஆயிருச்சுன்னா B வந்து 30% அதிகம்னா என்னவா இருப்பாங்க? 130 இருப்பாங்களா? இப்ப என்ன கேக்குறான்? இன்கம் ஆஃப் C இஸ் அப்ராக்சிமேட்லி ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் தென் த இன்கம் ஆஃப் A அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இங்க ஸோ இதை நான் ஃபர்தராக நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 6:5ன்னு வரும். இது 13:10 இருக்குமா? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதில் B வந்து ஒரே வேல்யூ தான் இருக்கணும். இங்கே பாருங்க 2 வேல்யூ இருக்கு. அப்போ என்ன பண்ணா B-யை ஈக்குவல் பண்ணும். இங்கே என்ன பண்ண ஈக்குவல் ஆகும்? இந்த வேல்யூவை நான் 13ஆலையும் இதை நான் 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் ஆயிருமா? கரெக்டா? இப்போ ஏயும் பியும் ரேஷியோல இருக்கு. நான் போன சம்ல தான் சொல்லியிருந்தேன், இது 2 ரேஷியோல இருந்துச்சுன்னா காமன் மல்டிபிள் இருக்கும். இங்க என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும் அதே வேல்யூ தான் இங்க மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி பியும் சியும் ரேஷியோல இருக்கு. அப்ப இங்க என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும் அதே வேல்யூ தான் இங்க மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்ப 6 × 13 78, இது 65 50. இப்போ எனக்கு ABC 3க்கு உள்ள ரேஷியோ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா, இன்கம் ஆஃப் C இஸ் ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ் தென் த இன்கம் ஆஃப் A. A உடைய இன்கம் விட C உடைய இன்கம் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இதை விட இது எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு கேட்கறாங்க. வேல்யூல எனக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு? 28 கம்மியா இருக்கா? எதுல இருந்து? 78ல இருந்து கம்மியாகுது இன்டூ 100. ஸோ இதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சால்வ் பண்ணி பாருங்க. இது அப்ராக்சிமேட்டா 36% வரும். 35.8 சம்திங் அந்த மாதிரி வரும். அப்ராக்சிமேட்டா எனக்கு 36% வரும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the income of A is 25% less than the income of B, whose income is 40% more than that of C. The income of C is 20% less than that of D. By what percent is the income of A is more than the C? Income A is 20% less than the income of B ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ B எனக்கு 100 இருந்தா அவனோட 25% கம்மியா இருந்தான்னா இவன் 75 இருப்பானா? அதே மாதிரி B உடைய இன்கம் 40% மோர் தென் த C கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது இதை நான் ரேஷியோ மாத்திட்டா என்ன வரும்? 3:4. B உடையது என்ன சொல்லிட்டாங்கன்னா 30% சாரி B உடைய இன்கம் 40% மோர் தென் த C கொடுத்துட்டாங்க. இப்போ இவன் 100 இருந்தா இவன் என்னவா இருப்பான்?
40% அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவன் 100னா இவங்க 140 இருந்திருப்பாங்களா? கரெக்டா? ஸோ இப்போ ரேஷியோ எடுத்தா எனக்கு என்ன வரும்? இது 5:7 வருமா? கரெக்டா? ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the income of C is 20% less than the income of D ன்னு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை நான் 7ஆலையும் இதை நான் 4ஆலையும் நான் மல்டிப்ளை பண்ண ஈக்குவல் ஆயிருமா? ஏக்கும் பிக்கும் சிக்குள்ள ரேஷியோ இது ரெண்டு ரேஷியோல இருக்கனால இங்கே 7ல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் நான் 7ஆல மல்டிப்ளை பண்ணோம். அதே மாதிரி இங்கே 4ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன வரும்? இங்கே 21:28:20 இருக்குமா? இது ஏக்கும் பிக்கும் சிக்கும் உள்ள ரேஷியோ. இப்போ அவன் கேட்கறது என்னன்னா, அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. த இன்கம் ஆஃப் சி இஸ் 20% லெஸ் than த இன்கம் ஆஃப் டி. இந்த சி வந்து அடுத்து இன்கம் டி இங்க வச்சுக்கிறேன். இது ஏ, இது பி, இது சி. இவன் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மினா 20% கம்மிட்டாங்க. இப்போ டி வந்து எனக்கு 100 இருந்துச்சுன்னா இவன் என்னவா இருப்பான்? 80 இருப்பாங்களா? கரெக்டா? ஸோ அப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ 80:100னா 4:5 எழுதிக்கலாமா? 80 100 கேன்சல் பண்ணா ஓகேவா? இப்போ இங்க என்ன இருக்கு? எனக்கு இங்க 20 இருக்கு, இங்க 4 இருக்கு. இது எனக்கு 20 வரணும்னா நான் இங்க என்ன வேலையால மல்டிப்ளை பண்ணோம்? 5ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 20 ஆயிடுச்சு. அப்ப இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணா இதையும் நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இப்போ இது 20 வந்துருச்சு. இது 20 இருக்கும்போது டி உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கு? 25 இருக்கா? ஸோ அப்ப டி உடைய ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு 25. ஓகேவா? இப்ப கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா, by what percent is the income A is more than the income of C? C உடைய இன்கம் விட A உடைய இன்கம் எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் எனக்கு அதிகம் அப்படின்னு கேட்கறாங்க. C விட இங்க A எனக்கு வேல்யூல எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு? 1 பார்ட் அதிகமா இருக்கா? எதுல இருந்து அதிகமாகுது? C ல இருந்து அதிகமாகுது. அப்ப 20ல இருந்தா எனக்கு அதிகமா இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் வைஸ் எனக்கு 5% எனக்கு அதிகமா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Next sum, if the price of papaya is increased by 40%, then by what percentage consumption of papaya should be decreased so that the expenditure incurred on papaya gets decreased by 10%? Okay. இதில் நான் ஃபர்ஸ்ட் சம்ல சொல்லியிருந்தேன், அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லேயே எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ அப்போ இதில் எக்ஸ்பெண்டிச்சரும் ப்ரைஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ப்ரைஸும் கன்சம்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நான் சொல்லியிருந்தேன்ல. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரைஸ் ஆஃப் பப்பாயா இஸ் இன்க்ரீஸ்டு பை 40%. ப்ரைஸ் வந்து எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 40% இன்க்ரீஸ் ஆகுது. இனிஷியலாக எனக்கு 100 இருந்தது, இப்போ 40% எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 140 ஆயிருக்குமா? கரெக்டா? இது ரெண்டையும் நான் ரேஷியோ எடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? 5:7 இருக்குமா? ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கன்சம்ஷன் எனக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ப்ரைஸ், கன்சம்ஷன் எனக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா எனக்கு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 10% மட்டும்தான் எனக்கு டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே. இதுல எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரைஸா? அப்ப இந்த ப்ரைஸ் உடைய ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும்? அதே தான் எனக்கு என்னவா இருக்கும்னா எக்ஸ்பெண்டிச்சருடைய ரேஷியோவாகவும் இருக்கணும். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு இனிஷியலா இருந்ததை விட எனக்கு எவ்வளவுதான் கம்மியா இருக்கணும்னா, எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கணும்னா 10% மட்டும்தான் கம்மியா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. 5ல 10%ன்றது எவ்வளோ? 0.5. ஸோ அப்போ இந்த 5ல 0.5 கம்மியா இருந்துச்சுன்னா எனக்கு 4.5 இருந்திருக்கணும். கரெக்டா? ஓகே. இப்ப கன்சம்ஷன் எனக்கு எவ்வளவு வந்து கம்மியா இருக்கணும்னு கேட்கறான். பிரைஸ் உடைய ரேஷியோ எனக்கு 5:7 அப்படின்னா கன்சம்ஷன் உடைய ரேஷியோ எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு 7:5 இருக்குமா? ஏன்னா பிரைஸும் கன்சம்ஷனும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? பிரைஸ் உடைய ரேஷியோ 5:7னா கன்சம்ஷன் எனக்கு 7:5 இருக்கும். இப்ப பிரைஸ் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு என்ன ஆயிடுச்சு? 4:5 ஆயிடுச்சு. இது 7 எனக்கு அப்படியே தான் இருக்கு. கரெக்டா? இப்ப எனக்கு இந்த கன்சம்ஷன் எனக்கு எவ்வளவு கம்மி ஆகுது அப்படின்னு கேட்கறான். எனக்கு 7ல இருந்து இது எவ்வளவு கம்மி ஆயிருக்கு? 2.5 கம்மி ஆயிருக்கா? கரெக்டா? எதுல இருந்து கம்மி ஆகுது? 7ல இருந்து கம்மி ஆகுது. ஸோ அப்ப இதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ 250 டிவைடட் பை 7 இதை கேன்சல் பண்ண என்ன வரும்?
ஸோ 35.6 சம்திங்னு வரும் த ஆன்சர். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கேன்றது புரிஞ்சா? ஸோ ப்ரைஸும் இங்கே எக்ஸ்பெண்டிச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ப்ரைஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா 100ல இருந்தது இப்போ அதாவது 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100லேருந்து 140 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 5:7 போயிடுச்சு. ஓகேவா? இங்கே எக்ஸ்பெண்டிச்சரும் ப்ரைஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ன்றது இதுலேயே தெரியுது. ஸோ அப்போ ப்ரைஸ் உடைய ரேஷியோ என்னவோ அதே தான் எனக்கு என்னவா இருக்கும்னா எக்ஸ்பெண்டிச்சர் உடைய ரேஷியோவாகவும் இருக்கும். ஸோ அப்போ 5:7 எனக்கு ப்ரைஸ்னாக்கா எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 5:7 இருக்கும். இப்போ எனக்கு கன்சம்ஷன்ல எனக்கு எவ்வளோ கம்மி ஆகணும்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரைஸும் கன்சம்ஷனும் எனக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது 5:7னா எனக்கு கன்சம்ஷன் எனக்கு என்னவா இருக்கும்னா 7:5 இருக்கும்னு சொல்லிட்டான். இதுல என்ன ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எனக்கு 5% மட்டும்தான் எனக்கு 10% எனக்கு கம்மி ஆகணும்ன்றது கொடுத்துட்டான். எனக்கு இனிஷியலா எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 5 இருந்துச்சுன்னா அதுல 10% எனக்கு கம்மியாச்சுன்னா இந்த 5ல 10%ன்றது 0.5 கம்மியாச்சுன்னா எனக்கு 4.5 இருக்கும். அப்ப எனக்கு 7 இருந்த கன்சம்ஷன் இப்ப எனக்கு எவ்வளவுக்கு வந்துருச்சுனாக்கா 4.5க்கு வந்துருச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ்ல குறையுதுன்னு பாத்தீங்கன்னா 2.5 கம்மியாகுது. எதுல இருந்து? எனக்கு 7ல இருந்து கம்மியாகுது. ஸோ அப்ப டிவைடட் பை 7 × 100 அதோடைய பெர்சன்டேஜ் என்னன்னா 35.6 சம்திங் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். If the cost price of tomatoes increases by 20% per kg and Sudha wants to spend only 15% more on the tomatoes, calculate the percentage reduction in the quantity of tomatoes get by the Sudha. ஓகேவா? இதே மாடல் தான் இந்த சம்மு. ஸோ இதை ட்ரை பண்ணி இதுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.